உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு தோணியிருக்கா? எனக்கு நிறைய டைம் தோணி ஹாலிவுட் மூவிஸ் விச் குட் பி பர்ஃபெக்ட் தமிழ் ரீமேக் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு சில படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த படத்தில் யார் நடித்தா நல்லாயிருக்கும், யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஹாலிவுட் படம் ஜாக் அண்ட் ஹியூக் ஜாக்மேன் நடித்து ரிலீஸ் ஆன ஐகானிக்கான த பிரிசனர்ஸ். இந்த படத்தோட பிளாட், ஹீரோ ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட வீட்டிற்கு டின்னருக்கு போயிருக்கும்போது அவங்க 2 பேரோட டாட்டர்ஸுமே மிஸ் ஆகுறாங்க. போலீஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே யார் கிட்னாப் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அகேன்ஸ்டாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு அவரையும் ரிலீஸ். போலீஸ் மேலே நம்பிக்கை இழக்கிற ஹீரோ தானே களத்தில் இறங்கி தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் கதை. ஒரு சைல்டு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ்க்கு பல ரூல்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு அப்பாவுக்கு ரூல்ஸே கிடையாது, வெறும் ரேஜ் மட்டும்தான். பட் பிரிசனர்ஸ் இஸ் நாட் அன் ஆக்ஷன் ஃபிலிம், இட்ஸ் அபவுட் பெயின் அண்ட் டிஸ்பிரேஷன் அண்ட் ஒரு அப்பா தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாருங்கிறத காமிக்கிற ஒரு இன்டென்ஸான ஃபிலிம். இப்போ இந்த மூவியை டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி நம்ம சியான் விக்ரம் நடிச்சா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிப்பார். ஐ நோ வெற்றிமாறன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக சோஷியல் மெசேஜ் சொல்கிற படங்களில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் லாட் ஆஃப் மிஸ்ட்ரி கேரக்டர்ஸ் அண்ட் இன்டென்ஸான சீன்ஸ் வெற்றிமாறனோட ஏரியா அவர் டைரக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ ஈஸியெல்லாம் என் பொண்ணு திரும்பவே வரமாட்டான்னு என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு ஹீரோ போடுற ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் சியான் விக்ரம் அப்படியே சூட் ஆவார். இந்த படத்தில் இருக்கிற எவ்ரி மிஸ்டீரியஸ் கேரக்டர்ஸ் அண்ட் இன்டென்ஸான சீன்ஸ் அது அப்படியே வெற்றிமாறனோட நேட்டிவ் ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு ரீமேக்குங்கிற ஃபீலே வராது. சியான் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கு பயங்கர தீனியாக இருக்கும் இந்த படம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் கான் கேர்ள். மேரேஜ் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு, ஆனால் ஒய்ஃபை காணும். இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இவர் தான் அவர் ஒய்ஃபை கொண்டுட்டாருன்னு ஊரே நம்புது. அவர் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, உண்மையிலே இவர் தான் கொண்டாரா அப்படிங்கிறது கிரிப்பிங்காக சொல்கிற த்ரில்லர் தான் கான் கேர்ள். இப்போ இந்த படத்துக்கு சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் நடிச்சு ராட்சசன் ராம்குமார் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த கான் கேர்ள் இஸ் நாட் ஜஸ்ட் அ த்ரில்லர், இட்ஸ் அ மைண்ட் கேம் பிட்வீன் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் சொசைட்டி. சூர்யாவோட எக்ஸ்பிரசிவான ஆக்டிங்கும் ராம்குமாரோட கிரிப்பியான த்ரில்லர் மேக்கிங் லைக் ராட்சசன் இந்த படத்தை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் ஹீரோயின் கேரக்டருக்கு நிறையவே நெகட்டிவ் ஷேட் இருக்குது. இதில் ஜோதிகா மேம் ஆல்ரெடி புல்ட் இட் ஆஃப் நெகட்டிவ் ரோல் இன் பச்சைக்கிளி முத்துச்சரம். ஸோ ஷீல் நெயில் தட் ரோல். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் த அக்கௌண்ட். பகலில் ஒரு மேத் விசார்ட் ஆகும், நைட்டில் ஒரு டெட்லியான கில்லராகவும் இருக்கிற ஹீரோ. இதுதான் கதை. இப்போ இதே பிளாட்ல நம்ம ஏகே நடிச்சு அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணா இப்படி ஹீரோ ஒரு மேத் ஜீனியஸ், சோஷியலி ஆக்வர்டான ஒரு பர்சன், பட் சீக்ரெட்லி இஸ் அன் உண்மையான. இது யூஷுவலான ஒரு கில்லர் ஸ்டோரி இல்லை. திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் புல்லட்ஸ். அஜித் சார் ஒரு நம்பர் கிரன்ச்சிங் அக்கௌண்ட்னு கேட்க ஃபன்னியாக இருக்கும், ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னா அவர் கண்ணு தான் எடுப்பார், கால்குலேட்டர்ஸ் இல்லை. ஆர்டிசம் இருந்தாலும் அவரோட அக்யூரசி தப்பவே தப்பாது. அஜய் ஞானமுத்து மாதிரி விஷுவல் ஓரியன்ட் த்ரில்லர் டேரக்டர் இருந்தால் இந்த ஸ்டோரி கிளாஸியாக எடுக்க முடியும், விஷுவலாக மாஸாகவும் இருக்கும். அஜித் சாரோட அந்த ஹெவியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தை வேற லெவலில் லிஃப்ட் பண்ணும். ஹீரோ நிறைய பேச மாட்டார், இந்த வேர்ல்டுக்கு செட்டும் ஆக மாட்டார், ஆனால் ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டா அவர் கணக்கை க்ளோஸ் பண்ணுற கண்டென்ட் தான். இமேஜின் பண்ணுங்க, ஏகேஎம் ஃபுல் பிளாக் காஸ்டியூம், ஸ்னைப்பர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்குது, நெக்ஸ்ட் செகண்ட் கெட் ஷாட். இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸான தமிழ் சினிமாவில் மறுபடியும் அந்த இன்டெலிஜென்ட் ஆக்ஷன் கொண்டு வர முடியும் இந்த காம்போவோட. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இஃப் திஸ் காம்போ ஹேப்பன்ஸ். ஒரு ட்ரெயினில் பாம்பு வெடிக்க போகுது. ஹீரோவுக்கு வெறும் 8 நிமிஷம் தான் இருக்குது அந்த பாம்பு வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா அந்த 8 நிமிஷம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்பவும் கண்டுபிடிக்கலன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். கேட்கறதுக்கு ஒரு செம்மையான டைம் லுக் த்ரில்லர் மாதிரி இருக்குல்ல, எக்ஸாக்டா அதுதான் அந்த சோர்ஸ். ஆனால் இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் கிடையாது, ஒரு பக்காவான சைஃபை எமோஷன் சஸ்பென்ஸ் பேக் ஒன் மேன் அகெயின்ஸ்ட் டைம் வைப்பான ஒரு படம். இப்போ இந்த படத்துல தனுஷ் சார் ஆக்ட் பண்ணி இன்று நேற்று நாளை படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாஸ் ஹீரோக்கான கதையே இல்லை, இது ஒரு ஒன் மேன் ஆக்டிங் சேலஞ்ச். தனுஷ் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸும் இன்டென்சிட்டியும் வல்னரபுளான பாடி லாங்குவேஜும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ்டு சோல்ஜர் ஸ்டக் இன் ப்ரோக்கன் டைம்லைன் கேரக்டர், எஸ்பெஷலி வித் ரவிக்குமார்ஸ் குவிக்கி சைஃபை ஃப்ளேவர் அண்ட் ரியலிஸ்டிக் எமோஷன் லேயர்ஸ். இது ஒரு கிரவுண்டடான பட் ட்ரிப்பிங்கான ஒரு தமிழ் சைஃபை ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் த கிளைமேக்ஸ். ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் காமாக இருக்காங்க, ஆனால் தனுஷ் வாட்ஸ் கம்மிங் 8 minutes ஒரே சான்ஸ். கண்டிப்பாக ஒரு செம்மையான த்ரில்லராக இருக்கும். ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணலாம். ஒரு ஸ்னைப்பர் ரேண்டமாக 5 பேரை கொல்றான். எவிடன்ஸ் எல்லாமே ஒரு ஃபாரினர் மிலிட்ரி ஸ்னைப்பருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அவரை சீக்கிரமாக அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஆனால் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் சொல்கிற ஒரே விஷயம் கெட்
ஜாக் ரீச்சர் வர்றான். என்ன நடந்துச்சுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையை வெளிக்கொண்டு வர்றான். இது ஜாக் ரீச்சரும் ஃபார்மர் மிலிட்ரி போலீஸ் மேஜர் தான். பிரில்லியன்ட், ரூத்லெஸ் அண்ட் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்ட் அட்ரஸ். இந்த படம் ஏன் விஜய் சாருக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ரீச்சர் இஸ் அ மேன் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஆக்ஷன். விஜய் சாருக்கு இது நேச்சுரலாகவே சூட் ஆகும். துப்பாக்கியில் ஒரு மிலிட்ரி பிரெயின் பார்த்தோம். இது அதோட டார்க்கர் ஷார்ப்பர் வெர்ஷன். ஸ்லோ வாக், காம் டைலாக், ஒன் பஞ்ச் நாக் அவுட், ப்ளஸ் தளபதிஸ் மேஜிக். கோர்ஸ் இதை டைரக்ட் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். லோகேஷோட ஸ்ட்ரென்த்தே அந்த மிஸ்ட்ரியான மாஸான நரேஷன் தான். மாஸ்டர், கைதி, விக்ரம் இதெல்லாமே அதுக்கு இதில் ஒரு சைலண்ட் கிரவுண்டட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். லோகேஷ் வில் லிஃப்ட் இட் வித் ஸ்டைலிஷ் ஷார்ட்ஸ் அண்ட் டென்ஷன் ஃபில்ட் ஸ்க்ரீன் பிளே. ஹீரோ மாஸாக இருக்கும், ஆனால் ஸ்டோரிக்கும் வெயிட். சாதாரண ஒரு ரீமேக்காக இருக்காது, ஒரு பீஸ்ட் மோடாக இருக்கும். தட்ஸ் த வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye.